ஒரு காலத்தில் குஜராத்தில் தீபக் என்பவர் கிராமத்தின் சிறந்த விவசாயிகளில் ஒருவராக கருதப்பட்டார். ஆனால் விதி விளையாடியதில் கடன் சுமை அதிகரித்து அவர் தனது நிலம் முழுவதையும் விற்க வேண்டியதாயிற்று. இப்போது அவரிடம் ஒரு சிறிய வீடு மட்டுமே எஞ்சியிருந்தது. அந்த வீட்டில் அவருக்கு ரத்னா என்ற ஒரே ஒரு மகள் இருந்தாள். ரத்னா மிகவும் அமைதியானவள், புத்திசாலி மற்றும் கடின உழைப்பாளி. தந்தையின் நிலையை பார்த்து அவள் எப்போதும் மௌனமாகவே இருப்பாள். அவளுக்கு தன் கனவுகளை விட தன் தந்தையின் நலனே முக்கியமாக இருந்தது. கிராமத்தில் ரத்னாவின் வயதில் இருந்த மற்ற அனைத்து பெண்களுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் ரத்னாவிற்கு மட்டும் இன்னும் திருமணம் நடக்கவில்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம், கடன். பலமுறை வரன்கள் வந்தன, ஆனால் எதுவும் சரியாக அமையவில்லை. சில நேரங்களில் ஏற்கனவே திருமணமானவர்கள் வரனாக வந்தனர். சில நேரங்களில் வயது முதிர்ந்தவர்கள், சிலரோ வெறும் பண ஆசைக்காக வந்தனர். தீபக் தனது மகளின் வாழ்க்கையை சீரழிக்க விரும்பவில்லை. எனவே ஒவ்வொரு முறையும் அத்தகைய வரன்களை அவர் மறுத்து வந்தார். கிராமத்தில் சிலர் அவரது முடிவை பாராட்டினாலும் பலர் பலவிதமாக பேசத் தொடங்கினர். இவ்வளவு கடன் இருந்தும் இவருக்கு இத்தனை தலைக்கணமா என்று சிலர் பேசினர். ரத்னா இதையெல்லாம் கேட்டாலும் ஒருபோதும் பதில் பேச மாட்டாள். மறுபுறம் மும்பை மாநகரில் அஜித் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அஜித் நாட்டின் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவராக கருதப்பட்டார். அவருக்கு சொந்தமாக பல கம்பெனிகள் இருந்தன. அவர் கோடிக்கணக்கான தொழில்களை கவனித்து வந்தார். மும்பையில் அவருக்கு ஒரு பெரிய பங்களா இருந்தது. ஆனால் அவரது வாழ்க்கையின் ஆரம்பம் அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. ஒரு நாள் அஜித் தனது அலுவலகத்தில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது அவரது மேலாளர் திவாகர் அறைக்குள் வந்தார். சார், நீங்கள் அனுமதித்தால் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று திவாகர் மெதுவாக கூறினார். அஜித் மடிக்கணினியில் இருந்து பார்வையை திருப்பினார். திவாகரை பார்த்து, சொல்லுங்கள் திவாகர், என்ன விஷயம் என்றார் அஜித். திவாகர் கூறினார், சார், நம் கம்பெனிகள் நன்றாகத்தான் இயங்குகின்றன. ஆனால் நாம் இன்னும் ஒரு புதிய தொழிற்சாலையை தொடங்கினால் நம் தொழில் மேலும் வளரும் என்றான். அஜித் சிறிது நேரம் மௌனமாக யோசித்தார். பிறகு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து, தொழிற்சாலை தொடங்கலாம், ஆனால் இந்த முறை ஒரு நிபந்தனை என்றார். திவாகர் ஆச்சரியத்துடன், என்ன நிபந்தனை சார் என்று கேட்டார். அஜித் நிதானமாக சொன்னார், இந்த முறை தொழிற்சாலை எந்த பெரிய நகரத்திலும் அமையாது. இது ஒரு கிராமத்திற்கு அருகில்தான் கட்டப்பட வேண்டும். திவாகருக்கு இது சற்று விசித்திரமாக தோன்றியது. கிராமத்திலா என்று அவர் கேட்டார். அஜித் புன்னகைத்து, ஆம், கிராமத்தில்தான். அங்குள்ள மக்களுக்கும் வேலை கிடைக்க வேண்டும். நம் கம்பெனியால் ஒரு கிராமத்து மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தால் அதைவிட சிறந்தது வேறென்ன இருக்க முடியும் என்று அஜித் கூறினார். திவாகர் தனது முதலாளியின் எண்ணத்தை கண்டு பெருமைப்பட்டார். சரி சார், நான் சில கிராமங்களில் உள்ள நிலங்களை பற்றிய விவரங்களை சேகரிக்கிறேன் என்றார் திவாகர். ஆனால் உடனே அஜித், வேண்டாம் திவாகர், கிராமத்திற்கு நானே செல்கிறேன் என்றார். திவாகர் அதிர்ச்சியடைந்தார். சார், உங்களுக்கு ஏற்கனவே ஏதேனும் கிராமம் தெரியுமா என்று கேட்டார். அஜித் சிறு புன்னகையுடன், ஒரு கிராமம் இருக்கிறது என்றார். திவாகர் உடனடியாக அதை குறித்து கொண்டார். சரி சார், நான் அங்குள்ள நிலத்தை பற்றி விசாரிக்கிறேன் என்றார். அடுத்த நாளே திவாகர் தனது ஆட்களை அனுப்பி ராமபுரா கிராமத்தை சுற்றியுள்ள சில விவரங்களை சேகரித்தார். சில நாட்களுக்கு பிறகு அவர் அஜித்திடம் திரும்பி வந்தார். சார், அங்கு நிறைய தரிசு நிலங்கள் காலியாக உள்ளன. நாம் நினைத்தால் தொழிற்சாலைக்கு எளிதாக நிலம் கிடைத்துவிடும் என்றார். இதை கேட்ட அஜித் சிறிது நேரம் ஜன்னல் வழியாக வெளியேயே பார்த்து கொண்டிருந்தார். அவர் கண்களில் ஏதோ பழைய நினைவுகள் நிழலாடுவது போல் இருந்தது. பிறகு மெதுவாக, சரி, நானே நேரில் அங்கு செல்வேன் என்றார். திவாகர் சற்று ஆச்சரியப்பட்டார். சார், நீங்களே வா என்று கேட்க அஜித், ஆமாம், இந்த முறை அனைத்தையும் நானே நேரில் பார்க்க விரும்புகிறேன் என்றார். 2 நாட்களுக்கு பிறகு அஜித் தனது காரில் ராம்புரா கிராமத்திற்கு புறப்பட்டார். பல மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர் கிராமத்தை அடைந்த போது எங்கு பார்த்தாலும் எளிமை நிறைந்திருந்தது. மண் சாலைகள், சிறிய வீடுகள் மற்றும் வயல்களில் வேலை செய்யும் மக்கள். நகரத்தின் ஒரு பெரிய தொழிலதிபர் தங்கள் கிராமத்திற்கு வந்திருப்பதை அறிந்த கிராம தலைவர் கோபால் உடனடியாக அவரை சந்திக்க வந்தார். அவர் அஜித்தை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார். மகனே, உண்மையாகவே இங்கு தொழிற்சாலை வந்துவிட்டால் எங்கள் கிராம மக்களின் வாழ்க்கையே மாறிவிடும் என்றார் கோபால். அஜித் புன்னகையுடன் தலையசைத்தார். அவர் நிலத்தை பார்வையிட்டார். அவருக்கு அந்த இடம் பிடித்து போனது. அதன் பிறகு கோபால் அவரை தனது வீட்டிற்கு தேநீர் அருந்த அழைத்து சென்றார். தேநீர் அறிந்து கொண்டிருக்கும் போது அஜித் திடீரென்று ஒரு கேள்வியை கேட்டார். தலைவர் அவர்களே, இங்கு தீபக் என்ற பெயரில் ஒருவர் வசிக்கிறாரா? கோபால் சற்று திடுக்கிட்டார். ஆமாம், இருக்கிறார். ஆனால் அவரது நிலைமை இப்போது நன்றாக இல்லை என்றார். அவருக்கு என்ன ஆனது என்று அஜித் கேட்டார். கோபால் பெருமூச்சு விட்டார். கடன் சுமையில் மூழ்கி இருக்கிறார். விவசாயத்தில் வருமானம் இல்லை. நிலமும் பாதி விற்கப்பட்டு விட்டது. வீட்டில் அவருக்கு ரத்னா என்ற ஒரே ஒரு மகள் இருக்கிறாள் என்றார்.
அஜித் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். கோபால் தொடர்ந்து பேசினார். அந்த பெண் மிகவும் நல்லவள். ஆனால் அவளுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை. நல்ல வரன்கள் அமைவதில்லை. அஜித் சில நொடிகள் சிந்தித்தார். பிறகு அவர் மெதுவாக கேட்டார், என்னை அவர் வீட்டிற்கு அழைத்து செல்வீர்களா? கோபால், நிச்சயமாக. அவர் வீடு அதிக தூரத்தில் இல்லை என்றார். இருவரும் எழுந்து சிறிது நேரத்தில் தீபக்கின் சிறிய வீட்டின் முன்னால் வந்து நின்றனர். வீட்டின் நிலையை பார்க்கும்போதே அந்த குடும்பம் கஷ்டத்தில் இருப்பது தெளிவாக தெரிந்தது. கோபால் குரல் கொடுத்தார், ஏய் தீபக், வெளியே வா. உள்ளே இருந்து ஒரு மெலிந்த உருவம் கொண்ட மனிதர் வெளியே வந்தார். கோபால் சொன்னார், இவர் அஜித். அவர்கள் நம் கிராமத்தில் தொழிற்சாலை அமைக்க வந்திருக்கிறார் என்று அறிமுகப்படுத்தினார். தீபக் மரியாதையுடன் கை கூப்பினார். அப்போது அஜித் நேரடியாக அவர் கண்களை பார்த்து, நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்றார். தீபக், சொல்லுங்கள் மகனே என்றார். அஜித் உண்மையான குரலில், நான் உங்கள் மகள் ரத்னாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். இதை கேட்டதும் தீபக்கும் கோபாலும் அப்படியே அதிர்ச்சி அடைந்தனர். சில நொடிகள் அங்கு அமைதி நிலவியது. கோபால் ஆச்சரியத்துடன், மகனே, நீ இவ்வளவு பெரிய ஆள், அப்படி இருந்தும் என்று இழுத்தார். அஜித் லேசாக புன்னகைத்து, முதலில் ரத்னாவை வர சொல்லுங்கள் என்றார். சிறிது நேரத்தில் ரத்னா வெளியே வந்தாள். அவளுடைய தந்தை இந்த மனிதர் அவளை திருமணம் செய்ய விரும்புவதாக சொன்னதும் அவள் உடனடியாக தலையசைத்து மறுத்துவிட்டாள். ஆனால் அதே சமயம் அஜித் தனது பையில் இருந்து ஒரு பழைய மடிந்த காகிதத்தை எடுத்து மெதுவாக ரத்னாவின் கையில் வைத்தார். பிறகு, என் பெயர் அஜித் என்றார். ரத்னா அந்த காகிதத்தை பார்த்துவிட்டு அந்த பெயரை கேட்டதுமே அவள் கண்கள் திடீரென கலங்கின. சில நொடிகள் அந்த காகிதத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மெதுவான குரலில், அப்பா, இவர் என்னை திருமணம் செய்ய விரும்பினால் எனக்கு சம்மதமே என்று கூறிவிட்டு கண்ணீரை மறைத்தபடி உள்ளே சென்றாள். இதை கண்டு தீபக்கும் கோபாலும் முழுமையாக திகைத்து போயினர். கோபால் அஜித்தை பார்த்து, மகனே, அப்படி இந்த காகிதத்தில் என்ன இருக்கிறது? இதை பார்த்தவுடனேயே ரத்னா ஏன் தன் முடிவை மாற்றிக்கொண்டாள் என்று கேட்டார். அஜித் சில நொடிகள் அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக, இந்த கேள்விக்கு பதில் வேண்டுமானால் நீங்கள் 15 ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டும் என்றார். அவர் கண்களில் பழைய நினைவுகள் நிழலாடின. தீபக்கும் கோபாலும் அமைதியாக அவரை பார்த்தனர். இந்த கதைக்கு பின்னால் ஏதோ ஒரு ஆழமான விஷயம் மறைந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அஜித் சிறிது நேரம் சுற்றிலும் பார்த்துவிட்டு மெல்ல தனது கதையை சொல்ல தொடங்கினார். சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் முற்றிலும் அனாதையாக இருந்த சிறுவன் என்றார் அஜித். என்னிடம் வீடும் இல்லை, குடும்பமும் இல்லை. மேலும் எனக்கு எந்த ஆதரவும் இல்லை. இதை சொல்லும் போது அவரது குரல் சற்று தழுதழுத்தது. அவர் சிறுவனாக இருந்த போதே அவரது தந்தை ஏற்கனவே இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டதாக கூறினார். அதன் பிறகு அவரது தாய்தான் அவருக்கு ஒரு ஆதரவாக இருந்தார். தாய் கூலி வேலை செய்து எப்படியோ அவருக்கு உணவளித்து வந்தார். ஒரு நாள் அவரது தாய் வேலை தேடி அவரை அழைத்து கொண்டு வேறொரு நகரத்திற்கு சென்று கொண்டிருந்தார். வழியில் திடீரென்று ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. சாலையை கடக்கும் போது அதிவேகமாக வந்த ஒரு லாரி அவரது தாயின் மீது மோதியது. அன்று அஜித்தின் ஒட்டுமொத்த உலகமே அழிந்து போனது. சில நொடிகளிலேயே அவரது தாயும் அவரை விட்டு பிரிந்தார். அந்த விபத்திற்கு பிறகு அஜித் முற்றிலும் அனாதையானார். அப்போது அவருக்கு வயது வெறும் 15 தான். இவ்வளவு சிறிய வயதில் தங்குவதற்கு வீடோ உணவிற்கோ எந்த வசதியும் அவரிடம் இல்லை. பல நாட்கள் அவர் தெருக்களில் அலைந்து திரிந்தார். சில நேரங்களில் ஏதேனும் ஒரு கடைக்கு வெளியே அமர்ந்து விடுவார். சில நேரங்களில் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு அருகில் இரவை கழிப்பார். உயிர் வாழ வேண்டுமானால் நாமே ஏதேனும் செய்ய வேண்டும் என்பது அவருக்கு மெல்ல புரிந்தது. சில சிறுவர்கள் தோளில் ஒரு சாக்குப்பையை சுமந்து கொண்டு நகரின் தெருக்களில் பழைய பொருட்களை சேகரிப்பதை பார்த்தார். பிறகு அந்த பொருட்களை ஒரு கடைக்காரரிடம் விற்று அதற்கு பதிலாக சிறிது பணம் பெறுவார்கள். அஜித்தும் அதே வேலையை தொடங்கினார். காலை விடிந்ததும் அவர் ஒரு பழைய சாக்குப்பையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விடுவார். நாள் முழுவதும் தெருக்களில் சுற்றி திரிந்து பிளாஸ்டிக், இரும்பு துண்டுகள் மற்றும் காலி பாட்டில்களை சேகரிப்பார். மாலையில் அவற்றை ஒரு பழைய சாமான்கள் வாங்கும் கடைக்காரரிடம் கொடுத்து விடுவார். அதற்கு பதிலாக அவருக்கு சில ரூபாய்கள் கிடைக்கும். அந்த பணத்தை வைத்தே அவர் பசியாறினார். இப்படியே பல மாதங்கள் கழிந்தன. வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவரது மனதில் எப்போதும் ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருந்தது. அவருக்கு தனது தாயின் நினைவு அடிக்கடி வரும். பலமுறை இரவு நேரங்களில் அவர் அமைதியாக அமர்ந்து அழுவதும் உண்டு. ஒரு நாள் அவர் பழைய பொருட்களை கொடுக்கும் அந்த கடைக்காரரின் வீட்டில் திருமணம் நடந்தது. அந்த ஆள் அனைத்து சிறுவர்களிடமும் இன்று கடை விடுமுறை என்பதால் பழைய பொருட்கள் கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இதை கேட்ட மற்ற சிறுவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அஜித்தின் முகத்தில் கவலை தெரிந்தது. அன்று அவரிடம் ஒரு ரூபாய் கூட இல்லை. வேலை செய்யாவிட்டால் எப்படி சாப்பிடுவது? அவர் நாள் முழுவதும் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தார். பசி அவரை மெல்ல மெல்ல வாட்டியது. இறுதியில் களைப்படைந்து அவர் ஒரு அரசு பள்ளிக்கு வெளியே வந்து அமர்ந்தார். பள்ளிக்கு வெளியே ஒரு பெரிய அரச மரம் இருந்தது. அதன் அடியில் ஒரு திண்ணை இருந்தது.
அஜித் அங்கேயே அமர்ந்து விட்டார். அங்கு படிக்கும் குழந்தைகளை பார்த்தபோது அவரது மனம் கனத்தது. அவரும் ஒருவேளை நம் வாழ்க்கையும் இப்படி இருந்திருக்க கூடாதா, தானும் பள்ளிக்கு சென்றிருக்கலாம், புத்தகங்கள் வாசித்திருக்கலாம், ஒரு சாதாரண குழந்தையைப் போல வாழ்ந்திருக்கலாம் என்று அவன் ஏங்கினான். அப்போது பள்ளியின் மணி ஒலித்தது. மதிய உணவு இடைவேளை தொடங்கியது. குழந்தைகள் பள்ளியை விட்டு வெளியே வர தொடங்கினர். சில குழந்தைகள் தங்கள் மதிய உணவு பெட்டிகளை திறந்து சாப்பிட தொடங்கினர். சிலர் அருகில் இருந்த வண்டிகளில் பழங்கள் வாங்கி கொண்டிருந்தனர். அஜித் தூரத்தில் அமர்ந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். பசியினால் அவனது தொண்டை வறண்டு போயிருந்தது. ஆனால் எதையும் வாங்குவதற்கு அவனிடம் பணம் இல்லை. அவன் அமைதியாக எல்லாரையும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் பள்ளியிலிருந்து ஒரு சிறுமி வெளியே வந்தாள். அவள் மற்ற குழந்தைகளை விட சற்று வித்தியாசமாக தெரிந்தாள். அவள் முகத்தில் ஒரு அப்பாவித்தனமும் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளியும் இருந்தது. அவள் பெயர் ரத்னா. ரத்னா மெல்ல நடந்து அஜித் அமர்ந்திருந்த அதே மரத்தடிக்கு வந்தாள். ஒரு மெலிந்த சிறுவன் அமைதியாக கீழே அமர்ந்து மற்ற குழந்தைகளை பார்த்து கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள். அவனது உடைகள் பழையதாக இருந்தன. முகம் களைப்படைந்து காணப்பட்டது. ரத்னா சில நொடிகள் அவனை பார்த்தாள். பிறகு மெதுவாக அவன் அருகில் வந்து நின்றாள். அவன் அங்கிருந்து தன்னை விரட்டி விடுவாள் என்று எண்ணி அஜித் அவசரமாக எழுந்திருக்க முயன்றான். ஆனால் அப்போது ரத்னா தனக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்த உணவு பெட்டியை நீட்டினாள். அவள் மெதுவாக, உனக்கு பசிக்கிறது அல்லவா என்று கேட்டாள். அஜித் திடுக்கிட்டான். முதல் முறையாக தெரியாத ஒரு நபர் இவ்வளவு அக்கறையான குரலில் தன்னிடம் பேசுவதை அவன் கேட்டான். அவன் ஏதும் பேசவில்லை, அமைதியாக நின்றிருந்தான். அஜித் புன்னகைத்து, பயப்படாதே, இந்த உணவை உன்னுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றாள். அப்படி கூறிவிட்டு அவளும் அந்த திண்ணையிலேயே அமர்ந்து உணவு பெட்டியை திறந்தாள். அதில் வீட்டில் சமைத்த எளிமையான ஆனால் சுவையான உணவு இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அஜித்தும் மெல்ல அமர்ந்தான். இருவரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டனர். அன்றுதான் பல நாட்களுக்கு பிறகு அஜித்தின் வயிறு நிறைந்தது. சாப்பிட்டு முடித்த பிறகு அஜித் அவனது பெயரை கேட்டாள். அஜித் மெதுவாக தன் பெயரை சொல்லி தன் முழு கதையையும் அவளிடம் கூறினான். ரத்னா அமைதியாக அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் கண்களில் ஒரு அனுதாபம் தெளிவாக தெரிந்தது. அன்றைய தினம் அஜித்தின் வாழ்க்கையே மாறப்போகும் ஒரு விஷயத்தை ரத்னா கூறினாள். உனக்கு பசி எடுத்தால் தினமும் இதே நேரத்தில் இங்கு வந்துவிடு, நான் என் உணவை உன்னுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றாள். அந்த நாளுக்கு பிறகு அஜித் தினமும் அந்த பள்ளிக்கு வெளியே வர தொடங்கினான். ரத்னா தினமும் அவனை சந்திப்பாள். இருவரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுவார்கள். மெல்ல மெல்ல இருவருக்கும் இடையே ஒரு அழகான நட்பு உருவானது. ஆனால் ஒரு நாள் ரத்னா மிகவும் சோகமாக இருப்பதை அஜித் கவனித்தான். அவள் முன்பு போல சிரிக்கவில்லை. அஜித் அவளிடம் என்ன என்று கேட்டான். என்ன ஆனது, நீ ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டான். ரத்னா முதலில் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அடுத்த நாள் அவள் வந்தபோது அவள் கையில் ஒரு காகிதம் இருந்தது. அதில் அவள் ஏதோ வரைந்திருந்தாள். அந்த காகிதத்தை அஜித்திடம் காட்டினாள். அந்த வரைபடத்தில் ஒரு பெரிய அழகான வீடு இருந்தது. அந்த வீட்டின் முன்னால் 2 குழந்தைகள் கைகோர்த்து நின்று கொண்டிருந்தனர். அஜித் அந்த படத்தை உற்று நோக்கினான். அதே நேரத்தில் அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய வாக்குறுதி பிறக்க போகும் தருணம் அது. அஜித் காகிதத்தை அருகில் கொண்டு வந்து கூர்ந்து கவனித்தான். அந்த படத்தில் ஒரு பெரிய வீடு, அதன் முன்னால் ஒரு சிறுவனும் சிறுமியும் கைகோர்த்து நின்றிருந்தனர். அந்த படம் குழந்தைகளுக்கே உரிய எளிமையுடன் இருந்தது. ஆனால் அதில் ஒரு கனவு தெளிவாக தெரிந்தது. அஜித் ரத்னாவை பார்த்து மெதுவாக கேட்டான், நீ என்ன வரைந்திருக்கிறாய்? ரத்னா சில நொடிகள் மௌனமாக இருந்தாள். பிறகு மெதுவான குரலில், இது என் கனவு என்றாள். அஜித் மீண்டும் அந்த படத்தை பார்த்து, கனவா என்றான். ரத்னா தலையசைத்து, இந்த வீடு என் கனவு என்றாள். அவள் முகத்தில் ஒரு லேசான சோகம் தெரிந்தது. கடந்த இரவு தன் பெற்றோரின் பேச்சை கேட்டதாக அவள் சொன்னாள். அவளது தாய் வீடு மிகவும் பழையதாகிவிட்டது, அதை சீரமைக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் அவளது தந்தை அதற்கு திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். ரத்னா சொன்னால், அப்பா ஏற்கனவே நிறைய கடன் இருப்பதாக சொன்னார், இனிமேலும் கடன் வாங்க முடியாது. இதை சொல்லும்போது அவள் கண்களில் கண்ணீர் மல்கியது. அவள் மெதுவாக, எங்கள் வீடு மிகவும் சிறியது, அதில் நாங்கள் அனைவரும் எப்படியோ கஷ்டப்பட்டு வாழ்கிறோம். அப்பா மிகவும் கடினமாக உழைக்கிறார், ஆனால் கடன் மட்டும் தீரவே இல்லை என்றாள். அஜித் அமைதியாக அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான். கஷ்டப்படுபவன் தான் மட்டுமல்ல, ரத்னாவும் தன் குடும்ப பிரச்சனைகளை உணர்ந்து வருந்துகிறாள் என்பதை அவன் முதன்முறையாக உணர்ந்தான். ரத்னா அந்த படத்தை நோக்கி காட்டி, நமக்கும் ஒரு நாள் இது போன்ற பெரிய வீடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அதில் அப்பா எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது என்றாள். அவள் சொன்னதை கேட்டு அஜித் சிறிது நேரம் யோசித்தான். பிறகு அந்த காகிதத்தை தன் கையில் வாங்கி திடீரென அதை நடுவே 2ஆக கிழித்தான். இதை பார்த்து ரத்னா அதிர்ச்சி அடைந்தாள். அவள் பதற்றத்துடன், நீ ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்டாள். அஜித் புன்னகைத்தபடி அந்த படத்தின் ஒரு பகுதியை ரத்னாவிடம் திருப்பி தந்துவிட்டு மறுபகுதியை தன்னிடம் வைத்து கொண்டான். பிறகு அவன் சொன்னான், இப்போது இது ஒரு வாக்குறுதி. ரத்னா ஆச்சரியத்துடன் கேட்டாள், என்ன வாக்குறுதி?
அஜித் மிகுந்த தீவிரத்துடன், நான் இப்போது இங்கிருந்து போகிறேன் என்றான். ஆனால் ஒரு நாள் பெரிய ஆளாக உயர்ந்து மீண்டும் வருவேன். அன்று நீ இந்த படத்தில் வரைந்தது போலவே ஒரு வீட்டை நாம் கட்டுவோம். இதை கேட்டதும் ரத்னாவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை வந்தது. இது ஏதோ கதை போல தோன்றுகிறது என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் அந்த தருணத்தில் அஜித்தின் வார்த்தைகள் மீது அவளுக்கு நம்பிக்கை பிறந்தது. அந்த நாளுக்கு பிறகு அஜித் அங்கிருந்து சென்று விட்டான். அதன் பின் அவன் ஒருபோதும் அந்த பள்ளிக்கு வெளியே தென்படவில்லை. ரத்னா பல நாட்கள் அதே நேரத்தில் அந்த மரத்தடியில் போய் அமர்ந்திருப்பாள். ஆனால் அஜித் திரும்பி வரவில்லை. மெல்ல மெல்ல காலம் உருண்டோடியது. வாழ்க்கை அதன் போக்கில் நகர்ந்தது. அஜித் அந்த ஊரை விட்டு மும்பைக்கு சென்றான். அங்கு அவனது வாழ்க்கை மீண்டும் ஒரு புதிய போராட்டத்துடன் தொடங்கியது. ஆரம்பத்தில் அவன் பல சிறிய வேலைகளை செய்தான். சில நேரங்களில் ஹோட்டல்களில் பாத்திரம் கழுவினான். சில நேரங்களில் கிடங்குகளில் மூட்டை தூக்கினான். ஆனால் அவனது மனதில் எப்போதும் ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது. அவன் ஒரு பெரிய ஆளாக வேண்டும். சில காலம் கழித்து அனாதை குழந்தைகளுக்கு உதவும் ஒரு சமூக சேவை கம்பெனியுடன் அவனுக்கு தொடர்பு கிடைத்தது. அங்கு அவனுக்கு தங்குவதற்கு இடமும் நல்ல உடைகளும் கல்வி கற்கும் வாய்ப்பும் கிடைத்தன. அஜித் படிப்பில் சுட்டியாக இருந்தான். ஆனால் அவனது ஆர்வம் எப்போதும் வியாபாரத்தின் மீதே இருந்தது. தான் உண்மையாகவே முன்னேற வேண்டுமானால் வெறும் வேலையை தாண்டி பெரியதாக சிந்திக்க வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். படிப்போடு சேர்த்து சிறிய வேலைகளையும் செய்து கொண்டு மெல்ல மெல்ல வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டான். அவன் வளர்ந்த பிறகு பழைய பொருட்கள் வியாபாரத்திலிருந்தே தனது சிறிய தொழிலை தொடங்கினான். முதலில் கம்பெனிகளிடமிருந்து பழைய பொருட்களை வாங்கி மற்ற இடங்களுக்கு விற்று வந்தான். படிப்படியாக அவனது தொழில் வளர தொடங்கியது. அவனது கடின உழைப்பும் புத்திசாலித்தனமும் அவனுக்கு கை கொடுத்தன. சில ஆண்டுகளில் அவனது வணிகம் மிகப்பெரிய அளவில் விரிவடைந்தது. இப்போது மக்கள் அவனை ஒரு வெற்றிகரமான தொழில் அதிபராக அடையாளம் காண தொடங்கினர். காலப்போக்கில் அவன் பல கம்பெனிகளை தொடங்கி ஒரு பெரிய கோடீஸ்வரனாக உருவெடுத்தான். ஆனால் இத்தனை ஆண்டுகளில் அவன் ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் மறக்கவே இல்லை. அந்த பழைய காகித துண்டு. அந்த காகித துண்டை அவன் எப்போதும் பத்திரமாக தன்னிடமே வைத்திருந்தான். எப்போதெல்லாம் அதை பார்க்கிறானோ அப்போதெல்லாம் அந்த சிறிய பள்ளி, அந்த அரச மரம் மற்றும் ரத்னாவின் புன்னகை அவன் நினைவுக்கு வரும். காலம் கடந்து அஜித்திற்கு இப்போது 30 வயது ஆகிவிட்டது. இத்தனை ஆண்டுகளில் அவன் பலவற்றை சாதித்து விட்டான். ஆனால் அவனது மனதில் அவ்வப்போது ஒரு எண்ணம் தோன்றும். ரத்னாவிற்கு இந்நேரம் திருமணம் ஆகியிருக்கும் என்று. கிராமங்களில் பெண்களுக்கு விரைவில் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். இதை நினைத்தே அவன் மீண்டும் அந்த ஊருக்கு செல்ல முயற்சிக்கவில்லை. ஆனால் விதி வேறு ஒன்றை திட்டமிட்டிருந்தது. ஒரு நாள் அவனது மேலாளர் திவாகர் அவரிடம் கம்பெனிக்கு ஒரு புதிய தொழிற்சாலை தேவை என்று கூறினார். இந்த வார்த்தையை கேட்டதும் அஜித்தின் மனதில் திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. அவருக்கு அந்த பழைய கிராமம் நினைவுக்கு வந்தது. அங்கு தொழிற்சாலை அமைத்தால் கிராம மக்களுக்கு வேலை கிடைக்கும் என்றும் ஒருவேளை தனது பழைய வாக்குறுதிக்கு அருகிலேயே செல்ல முடியும் என்றும் அவர் நினைத்தார். இந்த எண்ணத்துடன் தான் அவர் ராமபுர கிராமத்தின் பெயரை பரிந்துரைத்தார். நிலத்தை பற்றிய விவரங்கள் கிடைத்ததும் அவர் நேரில் அங்கு சென்றார். இதோ இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அதே கிராமத்தில் நின்றிருந்தார். ரத்னா வசிக்கும் அதே வீட்டின் முன்னால். அஜித் தனது பேச்சை முடித்தபடி மெதுவாக கூறினார், அன்று நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இன்று இங்கு வந்திருக்கிறேன். இதை கேட்டதும் தீபக் மற்றும் கோபால் ஆகிய இருவரின் கண்களும் கலங்கின. ஆனால் அடுத்து கிராமத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இந்த செய்தி இப்போது ராமபுரம் முழுவதும் காட்டுத்தீ போல பரவ போகிறது. சில மணி நேரங்களிலேயே ராமபுர கிராமம் முழுவதும் ஒரு செய்தி பரவியது. நகரத்தின் ஒரு பெரிய கோடீஸ்வரன் தீபக்கின் மகள் ரத்னாவை திருமணம் செய்ய விரும்புகிறான் என்பதே அது. முதலில் மக்களால் இதை நம்பவே முடியவில்லை. கிராம மக்கள் பலரும் தீபக் வீட்டின் முன் குவிய தொடங்கினர். சிலர் சன்னல் வழியாக எட்டி பார்த்தனர். சிலர் முற்றத்தில் நின்றபடி பேசிக் கொண்டிருந்தனர். இது எப்படி சாத்தியம் என்பதே அனைவரின் மனதிலும் இருந்த ஒரே கேள்வி. மெல்ல மெல்ல அஜித்தின் முழு கதையும் மக்களுக்கு தெரிய வந்தது. அன்று பள்ளிக்கு வெளியே ரத்னா உணவளித்த அதே சிறுவன் தான் இவன் என்பது தெரிந்ததும் அனைவரின் எண்ணமும் மாறத் தொடங்கியது. ஒரு மனிதன் செய்யும் சிறிய நன்மையும் எவ்வளவு பெரிய பலனை தரும் என்பதை மக்கள் முதல் முறையாக புரிந்து கொண்டனர். தீபக்கால் இன்னும் நம்ப முடியவில்லை தன் மகளின் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பதை. அவர் அஜித்தை பார்த்து, மகனே, இன்றைய காலத்தில் மக்கள் சுயநலத்திற்காக உறவுகளை உருவாக்குகிறார்கள். ஆனால் நீயோ ஒரு சிறு வயது வாக்குறுதியை காப்பாற்ற இவ்வளவு நீண்ட தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறாய் என்றார். அஜித் அமைதியான குரலில் கூறினார், மாமா, அன்று ரத்னா எனக்கு உணவு கொடுக்கவில்லை என்றால் ஒருவேளை நான் இன்று உயிரோடு கூட இருந்திருக்க மாட்டேன். அவள் எனக்கு உணவை மட்டும் தரவில்லை, ஒரு நம்பிக்கையை தந்தாள். உள்ளே நின்றிருந்த ரத்னா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் முகத்தில் ஒரு நிம்மதி இருந்தது. ஒரு பசித்த சிறுவனுக்கு தன் மதிய உணவு பெட்டியை கொடுத்த அந்த நாள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது.
அன்று அவள் மனித நேயத்தை மட்டுமே காட்டினாள். ஆனால் அந்த சிறிய செயல் ஒரு நாள் அவளது முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும் என்று அவள் அன்று நினைக்கவில்லை. சில நாட்களுக்கு பிறகு இரு குடும்பங்களின் சம்மதத்துடன் திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. ராமபுரா கிராமம் முழுவதும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தது. மக்கள் தாங்களாகவே முன்வந்து உதவ தொடங்கினர். சிலர் அலங்கார வேலைகளை செய்தனர், சிலர் உணவு ஏற்பாடுகளை கவனித்தனர். திருமண நாள் வந்தபோது கிராமமே ஒரு திருவிழாவை போல காட்சியளித்தது. தீபக்கின் சிறிய வீடு ஒளியாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்தது. அஜித்தின் திருமண ஊர்வலம் கிராமத்திற்கு வந்தபோது மக்கள் அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றனர். அஜித் இந்த திருமணத்தை மிகவும் எளிமையாக நடத்தினார். அவரை பொறுத்தவரை இது ஒரு ஆடம்பர நிகழ்வு அல்ல, மாறாக ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றும் புனிதமான நாள். ரத்னா மணப்பெண்ணாக மணமேடைக்கு வந்தபோது அவள் கண்களில் பல நினைவுகள் நிழலாடின. அந்த பள்ளி நாட்கள், அந்த அரச மரம் மற்றும் அஜித்துடன் பகிர்ந்து கொண்ட அந்த சிறிய மதிய உணவு பெட்டி என அனைத்தும் அவள் நினைவுக்கு வந்தன. திருமண சடங்குகள் முடிந்து இருவரும் ஒரு புதிய பந்தத்தில் இணைந்தனர். தீபக்கின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது, ஆனால் அவை மகிழ்ச்சி கண்ணீர். திருமணத்திற்கு பிறகு அஜித் தனது இரண்டாவது வாக்குறுதியையும் நிறைவேற்றினார். ராமபுரா கிராமத்திற்கு அருகிலேயே தனது தொழிற்சாலையை கட்டத் தொடங்கினார். மெல்ல மெல்ல கிராம மக்களுக்கு அங்கு வேலை கிடைக்க தொடங்கியது. முன்பு பிழைப்புக்காக நகரங்களுக்கு கூலி வேலைக்கு சென்றவர்களுக்கு இப்போது தங்கள் சொந்த கிராமத்திலேயே வேலை வாய்ப்பு கிடைத்தது. குறுகிய காலத்திலேயே ராமபுரா கிராமத்தின் நிலை மாறத் தொடங்கியது. மக்களின் வாழ்க்கை எளிதானது. தீபக்கும் மெல்ல மெல்ல கடன் சுமையில் இருந்து விடுபட்டார். மும்பையில் உள்ள தனது வீட்டின் சுவரில் அஜித் அந்த பழைய காகிதத்தின் 2 துண்டுகளையும் ஒரு சட்டகத்தில் இட்டு தொங்கவிட்டார். அன்று 2 துண்டுகளாக பிரிந்த அந்த காகிதம் இன்று மீண்டும் ஒன்றாக இணைந்து விட்டது. உண்மையான நற்செயலும் உண்மையான வாக்குறுதியும் ஒருபோதும் வீண் போகாது என்பதை அன்று அனைவரும் உணர்ந்து கொண்டனர். நண்பர்களே, வாழ்க்கையில் யாருக்காவது உதவி செய்வதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க கூடாது. ஏனெனில் நாம் செய்யும் ஒரு சிறிய நற்செயல் ஒருவரது முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடும் என்பது நமக்கு தெரியாது. அதேபோல் நாம் ஒருவருக்கு உண்மையான வாக்குறுதி அளித்தால் எவ்வளவு காலம் கடந்தாலும் அதை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். அன்று ரத்னா அந்த தெரியாத சிறுவனுக்கு தன் உணவை கொடுக்கவில்லை என்றால் அஜித்தின் வாழ்க்கை இப்படி மாறி இருக்குமா? அஜித் நினைத்திருந்தால் தனது சிறுவயது வாக்குறுதியை எளிதாக மறந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. இன்றைய காலகட்டத்தில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் யாராவது தனது வாக்குறுதியை நிறைவேற்ற திரும்பி வருவார்களா? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.